எவ்விதமாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் முன்னிட்டு விலகுவதுமில்லை, இதை கைவிடுவதுமில்லை. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கருத்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சிக்லாகில் இருந்தார். அப்பொழுது சவுலும் அவருடைய குமாரர்களும் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், கேட்கிறார், நான் யூதாவில் போய் இருக்கலாமா, இஸ்ரவேல் தேசத்தில் போய் இருக்கலாமா என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர் போ என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் எங்கு போய் இருக்க வேண்டும் என்று தாவீது ராஜா கேட்கிறார். கர்த்தர் எப்ரோனுக்கு போ என்று சொல்லுகிறார். அதே போல எப்ரோனுக்கு தாவீது ராஜா செல்லுகிறார். அங்கு போன பொழுது யூதா தேசத்து ஜனங்கள் அவர் எப்ரோனிலே போய் அவரும் அவருடைய குடும்பமும் அவரோடு கூட இருந்த 600 பேரும் அவர்களுடைய குடும்பங்களுமாக எல்லோரும் போய் எப்ரோனில் சேருகிறார்கள். அப்படி அங்கு போய் சேர்ந்த பின்பாக அங்கு எப்ரோனில் தாவீது ராஜா தங்குகிறார். அங்கு சுற்றிலும் இருக்கிற ஊர்களில் அந்த 600 பேரும் தங்குகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் யூதா கோத்திரத்து ஜனங்கள் தாவீது ராஜாவை யூதாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். யூதா கோத்திரத்திற்கு தாவீதை ராஜாவாக அங்கிருந்த யூதர்கள் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இப்படியாக ராஜாவானார் தாவீது. தாவீது இப்போது யூதா கோத்திரத்திற்கு மட்டும் ராஜாவாக இருக்கிறார். இந்த நிலையில் சவுல் ராஜாவின் தளபதியான அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை அழைத்து வந்து ராஜாவாக மற்ற கோத்திரங்களுக்கு ராஜாவாக மாற்றுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த தளபதி அப்னேர். இப்படி இருக்கும்போது 2 பிரிவாக இஸ்ரவேலர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் ஒரு குலத்தண்டைக்கு வருகிறார்கள். அதாவது அப்னேரும் இஸ்போசேத்தின் சேவகரும் இஸ்ரவேலின் 11 கோத்திரத்தாரின் சேவகர்களும் இங்கு யூதா கோத்திரத்து சேவகர்கள், அதாவது தாவீதின் சேவகர்களும் யோவாபும் வருகிறார். தாவீதின் சேவகரும் யோவாபும் ஒரு கூட்டமாக வருகிறார்கள். இப்படி 2 சேவகர்களும் அந்த 2 கூட்ட ஜனங்களும் வருகிறார்கள். அப்பொழுது அந்த குலத்தண்டைக்கு வருகிறார்கள். ஒரு பக்கம் ஒரு 11 கோத்திரத்தாரும் ஒரு கூட்ட ஜனங்களும், இன்னொரு பக்கம் இன்னொரு சேவகர் கூட்டமும் வருகிறது. அப்பொழுது சண்டை முடிகிறது. அந்த நேரத்தில் முதலில் வாலிபர்கள் சண்டை போட்டு 12 பேர் 24 பேர் செத்து மடிகிறார்கள். அதன் பின்பாக தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது. அதிகமான இஸ்ரவேலின் கோத்திரத்தார் கொல்லப்படுகிறார்கள். தாவீதின் சேவகர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாரை, யூதா கோத்திரத்தார் இஸ்ரவேலின் கோத்திரத்தாரை முறியடிக்கிறார்கள். இப்படியாக யுத்தம் மிகவும் வலுக்கிறது. அந்த சமயத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில், தடுக்க முடியாத நிலையில் அப்னேர் முதலில் சண்டைக்கு வந்தாலும் கடைசியில் முடியாத நிலையில் அப்னேர் சண்டையை நிறுத்திவிடு என்று இதுவரைக்கும் யோவாவுடன் பேசுகிறார். அப்னேர் ஏன் நிறுத்தாமல் யுத்தத்தை உங்கள் சகோதரருக்குள் அடித்துக் கொள்ளலாமா என்று சொல்லுகிறார். முதலில் ஆரம்பித்து விட்டு பின்பு இப்படி சொல்லுகிறார், சகோதரர்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்களே, நிறுத்த மாட்டீரா, உங்களுடைய ஜனங்களுக்கு சொல்ல மாட்டீரா என்று அப்னேர் கத்துகிறார். இதை கேட்டதும் அதற்கு பின்பாக யோவாப் தன் ஜனங்களை எக்காலம் ஊதி நிறுத்துகிறார், யுத்தத்தை நிறுத்துகிறார். பின்பாக இரு கூட்டத்தாரும் விலகி செல்லுகிறார்கள். இப்படி இஸ்ரவேல் கோத்திரத்தார் 11 பேரும் சேர்ந்து ஒரு இனமாகவும், அதாவது ஒரு கூட்டத்தாராகவும், யூதா கோத்திரம் மட்டும் தனித்து நிற்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் தாவீது ராஜா வருவது பலத்தார் சவுலின் குடும்பமும் குறைவுபட தொடங்கியது. அதாவது சவுலின் குடும்பம் 11 கோத்திரங்களில் ஆண்டது. சவுலின் குமாரனான இஸ்போசேத் யூதா கோத்திரத்தை மட்டும் தாவீது ஆண்டு வந்தார்.
இந்த நிலையில் தாவீது வர பலத்தார் இஸ்போசேத் போற்றிக் கொண்டு வந்தார். இஸ்போசேத்தின் கூட அப்னேர் இருந்து இவ்வளவு காரியங்களையும் நடத்திட்டார். அப்னேர் தளபதியாக இருந்து இந்த நிகழ்வில் ஒரு காரியம் நடைபெற்றது. தாவீதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். எப்ரோன் அவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்படி தாவீது ராஜா வர எல்லா காரியங்களிலும் செழிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் இஸ்ரவேலின் 11 கோத்திரங்களுக்கு அதிபதியாய் இருந்த ராஜாவாய் இருந்த இஸ்போசேத் அவரும் அவருடைய தளபதியான அப்னேருக்கும் விரோதம் வந்தது. ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது சவுலுக்கு ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். அந்த மறுமனையாட்டியை சவுல் ராஜா இறந்த பின்பாக அப்னேர் தனக்கு மனைவியாக கொண்டார். இந்த நிலையில் இஸ்போசேத்திற்கு இது வேதனை அளித்தது. அப்னேரை அழைத்து, நீ இப்படி செய்ததென்ன? என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியை நீ எடுத்துக்கொண்டது என்ன என்று கேட்டார். இதை கேட்டதும் அப்னேர் மிகவும் வேதனைப்பட்டு கோபம் கொண்டு பிரச்சனையாக வந்தது. அதாவது, நான் இஸ்ரவேலின் 11 கோத்திரங்களை சேர்த்து ஒட்டு மொத்தமாக உமக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது, நான் இவ்வளவு காரியங்களை உமக்காக நான் செய்திருக்கும் போது, அதாவது சவுலின் குமாரனான இஸ்போசேத் என்னும் ராஜாவுக்கு செய்திருக்கும் பொழுது, ஒரு சாதாரண ஒரு பெண்ணின் விஷயத்தில் என்னை குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று அப்னேர் பேசி இருவரும் பகைத்துக் கொண்டார்கள். இது தவறான ஒரு காரியமா இருக்கிறது. இஸ்போசேத் கேட்டது அப்னேருக்கு மிகுந்த கோபத்தையும் உக்கிரத்தையும் உண்டாக்கியது. இதனால் அப்னேர் மிகவும் கோபம் கொண்டு, நான் இந்த மற்ற ஜனங்களை இங்கிருக்கிற இந்த ஜனங்களை எல்லாம் நான் தாவீதுக்கு ராஜாவாய் ஏற்படுத்துவேன். இப்பொழுது சவுலின் குமாரனான உம்மை ராஜாவாக்கினேன். அப்படி அல்லாமல், ஏனென்றால் அப்னேர் முயற்சி செய்துதான் இவ்வளவு 11 கோத்திரங்களையும் ஒன்று சேர்த்து இஸ்போசேத்தை ராஜாவாக்கியது. அதனால் அதே அப்னேர் சொல்லுகிறார், நான் செய்த இந்த காரியத்தை நான் அப்படியே தாவீதுக்கு செய்வேன். தாவீதினிடத்தில் இந்த தேசத்தை ஒப்படைப்பேன் என்று சொல்லி முடிவெடுத்து கோபமாக சென்று விட்டார். அதன் பின்பாக அப்னேர் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை தாவீதினிடத்தில் அனுப்பி, நான் இந்த தேசத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்க விரும்புகிறேன். நீர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அப்னேர் அனுப்பின ஜனங்கள் தாவீதினிடத்தில் போய் பேசினார்கள். அப்படி பேசும்போது தாவீது ராஜா, அப்படியானால் நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆனால் வரும்போது மீகாளை என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும். மீகாள் தாவீதின் முதல் மனைவி, சவுலின் குமாரத்தி. தாவீது ஓடிப்போன பின்பு மீகாளை சவுல் பல்தி என்கிற ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்து விட்டார். ஆனால் முதலில் அந்த மீகாள், சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு தான் திருமணம் செய்யப்பட்டார். அதனால் தன்னுடைய மனைவியை அழைத்து வரும்படி தாவீது சொன்னார். இப்படி சொன்னதும் அப்படியே அப்னேரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். தாவீது இஸ்போசேத்துக்கு செய்தி அனுப்பினார், என்னுடைய மனைவியாகிய சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை அழைத்து அனுப்பும் என்று. அப்னேர் போய் பல்தி இடத்தில் மீகாளை அழைத்து வர கிளம்பினார். அப்பொழுது மீகாளின் கணவனான பல்தியே பின்னாடி அழுது கொண்டே வந்தான். என் மனைவி விட்டு விடுங்கள், எழுத்து கொண்டு போகாதிருங்கள் என்று அழுது கொண்டே வந்தான். அப்னேர் மிரட்டி, போகிறாயா, திரும்பி போகிறாயா இல்லையா என்று மிரட்டி அனுப்பிவிட்டு மீகாளை அழைத்து வந்து விடுகிறார். பின்பு அப்னேர் தன்னுடன் கூட 20 பேரை அழைத்து கொண்டு தாவீதை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்க போகும்போது தாவீது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணுகிறார். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது தாவீதின் தளபதியான யோவாப் அங்கு இல்லை. இவர்கள் எல்லோரும் வந்து பேசி முடித்து விட்டு சென்று விடுகிறார்கள். எல்லோரும் பேசுகிறார்கள், விருந்து செய்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். யோவாப் புறப்பட்டு போன பின்பு
அப்னேரும் அவரோடு கூட வந்தவர்களும் புறப்பட்டு போன பின்பு யோவாப் அங்கு வருகிறார். அங்கு வந்தவுடன் யோவாப் சொல்லுகிறார், என்ன அங்கு வந்த மனிதனை நீர் கொன்று போடாமல் விடலாமா? ஏன் அவனை விட்டீர் என்று தாவீதிடம் கேட்கிறார். அதற்கு தாவீது நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறார். தாவீது ராஜா அப்படி இருக்கும்போது அப்னேர் புறப்பட்டு வெளியே போகிறார். போன பின்பு தாவீதுக்கு தெரியாமல் அப்னேரை அழைத்து வரும்படி ரகசியமாக ஆள் அனுப்பி அப்னேரை அழைத்து வர செய்து ஒரே குத்தாக குத்தி கொன்று போடுகிறார். அதாவது தன் தம்பியாகிய ஆசகேலை குத்தி கொன்ற அப்னேரை நானும் அப்படியே கொள்வேன் என்று யோவாப் கொன்று போடுகிறார். இது யுத்தத்தில் நடந்த சம்பவமாய் இருக்கிறது. இப்படியாக யோவாப் பழி வாங்கினார். இதை தெரிந்ததும் தாவீது ராஜா மிகவும் துக்கப்பட்டு அப்னேரை அழைத்து வந்து சமாதானத்தோடு அனுப்பி சமாதானமாக பேச வந்து சமாதானத்தோடு போன மனிதனுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று தாவீதுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று புரியும்படியாக தானும் உபவாசித்து துக்கம் அனுசரித்து அந்த உடலை அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தாவீது ராஜா சூரியன் அஸ்தமிக்கும் மற்றும் பசியோடு இருந்து உபவாசித்து துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார். ஜனங்கள் எல்லோரும் இது யோவாப் செய்ததே, தாவீதின் பேரில் எந்த குற்றமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். இப்படியாக அப்னேர் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீதும் அதாவது யோவாப் செய்தது இப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. தன் தம்பிக்காக பழி வாங்கினார். இப்படி எல்லாம் காரியங்கள் நடந்து முடிந்தது. ஜனங்கள் தாவீதை நம்பினார்கள். தாவீது சொன்னதை எல்லாம் கேட்டார்கள். தாவீது ராஜாவுக்கு நல்ல பெயர் ஜனங்கள் மத்தியில் ஏற்பட்டது. இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மிடத்தில் சமாதானமாய் யார் வந்தாலும் அவர்களிடத்தில் நாம் பகைக்க கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது, சமாதானமாய் இருக்க வேண்டும். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் நீதியோடு நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். தாவீது ராஜா கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நீதியின் பாதையில் நடந்தார். அதனால் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தரை கேட்டு கேட்டு எல்லா காரியங்களையும் செய்தார். யூதாவுக்கு போகலாமா என்று கேட்டார். கர்த்தர் போக சொன்னார். அங்கு எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று கேட்டார். எப்பொழுது போ என்று கர்த்தர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்ததினால் தாவீது வர வர வளர்ந்து பெரியவரானார். அவர் எல்லா காரியத்திலும் உயர்ந்தவரானார், உயர்த்தப்பட்டார், ராஜாவாய் இருந்தார். என்றும் தாவீதின் குமாரனை என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் அளவிற்கு அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் திருவானார். அவருக்கு பேரும் புகழும் உண்டானது. இதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலே. கர்த்தர் நம் சிருஷ்டிகர், அவர் நம் தேவன். அவர் சொற்படி நாம் நடக்க வேண்டும் என்பதே முதல் அறிவு ஞானமாய் இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதாய் அவருடைய சித்தப்படி அவர் எடுக்கிற முடிவுக்கு நாம் வாழ வேண்டும். நம் வாழ்க்கைக்கு நாம் முடிவு செய்யக்கூடாது. நம் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்து அவர் எடுக்கிற முடிவுக்கு நாம் தலைவணங்கி நடக்கும் போது முற்றிலும் 100% வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இதுவே ரகசியம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு இதுவே ரகசியம். தாவீது ராஜாவின் வாழ்க்கையை சாட்சியாக இருக்கிறது. இதை போல நாமும் வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு நித்திய ஜீவனில் சந்தோஷமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.